ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த ஹிந்துவை தமிழில் பார்க்குறோம். ஹிந்து பேப்பரை தமிழில் பார்க்குறோம். சென்னை எடிஷன். அட்லீஸ்ட் 28 நக்சலைட்ஸ் கில்ட் இன் சத்தீஸ்கர் ஆப்ரேஷன். அதாவது சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலைட்டுக்கும் நடைபெற்ற மோதலில் 28 நக்சலைட்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த நக்சலைட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புச்மத் ஏரியா ஆஃப் நாராயண்பூர் டிஸ்ட்ரிக், இந்த ஏரியாவில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க போய் அவங்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நடைபெற்ற சண்டையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த அம்புச்மத் ஏரியா, அப்புறம் சத்தீஸ்கரில் பஸ்தார், தண்டேவாடா, இந்த ஏரியாலாம் நக்சலைட்ஸ் அதிகம் உள்ள ஏரியா. அங்கே அதிகமாக இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த அம்புச்மத் அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த காடு. அம்புச்மத் ஏ லார்ஜ்லி அன்சர்வைடு ஏரியா இன் சதர்ன் பஸ்தார். அதாவது பஸ்தாரோட தெற்கு பகுதியில் இந்த அம்புச்மத் அடர்ந்த காடுகள் இருக்குது. ஸோ அது அன்சர்வைடு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஜெய்சங்கர் டு விசிட் பாகிஸ்தான் ஃபார் எஸ்சிஓ மீட். அதாவது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் போகிறாரு. எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷனோட மீட்டிங்காக போகிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷனுங்கிறது 15 ஜூன் 2001 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் இந்தியா 2017 ஜாயின் பண்ணோம். கடைசியாக ஈரானும் பெலாரஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மினிஸ்ட்ரியல் மீட்டிங். ஸோ அதுக்காக போகிறாரு. எப்போன்னா அக்டோபர் 15 மற்றும் 16 அந்த மீட்டிங் நடக்குது. ஸோ அதுக்காக போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் போனார்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ், காலஞ்சென்ற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் 2015 ஆசியாவின் இதயம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போயிருக்காங்க. அண்டு பைலேட்ரல் டாக்ஸ், 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ரெண்டாவது, 2016 பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் போயிருக்காரு. ஸோ அது இங்கே இல்லை. பட் ஆனால் 2014 ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் அங்கே போயிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ தான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் போக போகிறாரு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பியூர்லி எஸ்சிஓ மீட்டிங்காக தான் போகிறாரு. பைலேட்ரல் மீட்டிங் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லுவோம் அப்படின்னு ரந்தீர் ஜெய்ஸ்வால், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. அடுத்தது, ட்ரைபல் எம்எல்ஏஸ் இன் மகாராஷ்டிரா ஜம்ப் ஆஃப் பில்டிங் இன் ப்ரொட்டஸ்ட். அதாவது மகாராஷ்டிராவில் தாங்கர் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. தாங்கர் இன மக்கள். அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. அவங்க பட்டியலின மக்களுக்கு உள்ள 7% எங்களுக்கும் அதில் அந்த பட்டியலின மக்கள் கூட எங்களையும் சேருங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து மகாராஷ்டிராவோட துணை சபாநாயகர் நர்ஹரி ஜிர்வால் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கட்டடத்துக்கு குதிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோடி சேஸ் கான்ஃப்ளிக்ட் ஹிட் ரீஜன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி. அதாவது நமது பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அப்புறம் இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை நடக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி, எரிபொருளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நம்ம 85% வெளிநாட்டை நம்பி தான் இருக்கோம். க்ரூட் ஆயில் எல்லாத்துக்கும், டீசல், அதாவது க்ரூட் ஆயிலேருந்து டீசல், பெட்ரோல், அப்புறம் கேஸு, எல்பிஜி எல்லாத்தையும் நம்ம 85% வெளிநாட்டை நம்பி தான் இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக நாம் நம்பியிருக்கிற இந்த நாடுகளில் தான் இப்போ பிரச்சனை நடக்குது. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்னாடி நம்ம ரஷ்யாட்டேருந்து 2% எரிபொருள் வாங்கிட்டு இருந்தோம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாட்டேருந்து எரிபொருள் வாங்குறத தடை செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ ரஷ்யாட்டேருந்து 25% வாங்குகிறோம். பத்தாவதுக்கு நமக்கு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் நமக்கு யார் அப்படின்னா, க்ரூட் ஆயிலில் ஃபஸ்ட்டு ஈராக்கு, 2வது சவுதி அரேபியா, 3வது UAE இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காரு. நமக்கு 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறுறதுக்கான
தடங்களாக இருந்துடக்கூடாது, நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வாங்சுக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்தியாவோட அரசு அதிகாரிகள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தணும், யூனியன் கவர்மெண்ட்டு மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, லடாக்குக்கு தனி அதிகாரம் உள்ள ட்ரைபல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது 6th ஷெட்யூல்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட அரசியல் சட்டம் 6th ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்துக்கு பழங்குடியின மக்களோட அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்தோட மக்களோட கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான தனி உரிமை இந்த ஷெட்யூலில் உண்டு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெய்சங்கர் மீட்ஸ் திசநாயக்கே பிளட்ஜஸ் இந்தியா சப்போர்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ் ரெக்கவரி. அதாவது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீலங்காவோட அதிபர் திசநாயக்காவை மீட் பண்ணியிருக்காரு. இந்தியா என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரீலங்காவோட பொருளாதார நெருக்கடிக்கு அதுலேருந்து மீள்வதற்கு இந்தியா உதவி செய்யும் சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கொழும்பு அண்டு பிளட்ஜஸ் இந்தியாஸ் ஃபுல் சப்போர்ட் டு தி ஐலண்ட் நேஷன்ஸ் எக்கனாமிக் ரெக்கவரி. அதாவது இந்தியா கண்டிப்பாக என்ன பண்ணுதுன்னா, ஸ்ரீலங்காவோட பொருளாதார மீட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 2022 ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை சந்தித்து இந்தியா தான் கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா திசநாயக்கா அதிபரானதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஹை லெவல் ஃபாரின் டிக்னிட்டி டு விசிட் ஸ்ரீலங்கா ஆஃப்டர் மிஸ்டர் திசநாயக்கா அசியூம்ட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கை அதிபராக திசநாயக்கா பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு உயர்மட்ட அளவில் ஒரு தலைவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான் ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்தியாவோட எனர்ஜி எல்லாத்துக்கும் ஸ்ரீலங்கா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியா பேக்ட் இனிஷியேட் இந்த ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் அண்டு டிரான்ஸ்மிஷன் ஃபியூல் எல்என்ஜி சப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. திசநாயக் என்ன சொல்கிறாருன்னா, even the potential of export of renewable energy to India which would help reduce production cost in Sri Lanka and create additional resources அப்படின்றார். அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா இந்த மாதிரி பொட்டென்ஷியலான எனர்ஜியெல்லாம் ஸ்ரீலங்கா கொடுத்துச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு அவங்க உற்பத்திக்கு செலவு கம்மியாகும், நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதிகமான செலவு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் டிஸ்கஸ் மேட்டர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இன் தி ரீஜன். ஆமாம், இந்தியாவோட பாதுகாப்பு, இந்தியன் ஓஷனோட பாதுகாப்பு அது ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. ஏன்னா சைனாவோட ஆதிக்கம் அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. சைனா ஸ்ரீலங்காவை கிட்டத்தட்ட அதிகமாக கடன் கொடுத்து அவங்களும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்களுக்கு ஒரு சம வாய்ப்பு, மரியாதை, அமைதி அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது 13th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் த இயர்லி கண்டக்ட் ஆஃப் ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் வில் ஃபெசிலிட்டேட் திஸ் அப்ஜெக்டிவ்ஸ் த ஸ்டேட்மெண்ட் செட். அதாவது இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இடையே 1987 ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றுச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி 13வது சட்ட திருத்தமானது ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்களுக்கு சம வாய்ப்பு, மரியாதை, அப்புறம் இதை பற்றி ப்ரொவின்சியல் கவுன்சில் மாநில அந்தஸ்து இந்த மக்கள் வாழ்கிற பகுதிக்கு இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் அவங்க அமல்படுத்தலை, அதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை, தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தாலும் அப்புறம் ஸ்ரீலங்கா மீனவர்களாலும் மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறாங்க, கிட்டத்தட்ட சுட்டுக் கொள்கிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் அதை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக அதாவது போட்டெல்லாம் உடைச்சிட்றாங்க, பத்தாவதுக்கு ஃபைன் ஹெவியாக போடுறாங்க. ஸ்ரீலங்கா இராணுவம் மற்றும் ஸ்ரீலங்கா நீதிமன்றம் அதிகமாக ஃபைன் போடுறாங்க தமிழக மீனவர்களுக்கு. ஸோ அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஏன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபிஷர்ஸ்மென் ஹேவ் பீன் அர்ஜிங் ஃபிஷர்மென்ஸ் இன் தமிழ்நாடு to refrain from using the bottom traveling fishing method that is known to severely deplete
மெரைன் ஈகோசிஸ்டம். அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழ் மீனவர்கள் இந்திய தமிழ் மீனவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தடை செய்யப்பட்ட அதாவது மடிவலையை பயன்படுத்துகிறாங்க. அந்த மடிவலைங்கிறது கிட்டத்தட்ட கடலில் உள்ள எல்லாத்தையும் அரிச்சிட்டு வந்தது. அதனால் கடலோட அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது, மாலத்தீவு பிரசிடென்ட் டு விசிட் இந்தியா நெக்ஸ்ட் வீக். மாலத்தீவோட பிரசிடெண்ட் முகமது முய்சு இந்தியாவுக்கு வராரு. 6லேருந்து 10 5 நாள் விசிட்டாக வராரு. ஏன்னா இந்த முகமது முய்சு அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு கண்டெக்ட் பண்ணுறப்ப, மாலத்தீவு அதிபர் எலெக்ஷனில் நிற்கிறப்ப இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பேசினார், சைனாவுக்கு ஆதரவாக பேசினார். இந்திய இராணுவம் பாதுகாப்பு படையினர் அங்கே இருக்காங்க, அவங்களையெல்லாம் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் எலெக்ஷன் நின்னார், ஜெயித்தார். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி 3வது முறையாக பதவியேற்றுக்கிறப்ப அவருக்கு அழைப்பு விட்டார், அவரும் வந்தார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மாலத்தீவு நட்புறவு திருப்பி மீண்டும் நல்லா மலருது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மாலத்தீவு இந்தியாஸ் கீ மேரிடைம் நெய்பர் இன் தி இந்தியன் ஓசன் ரீஜன். ஆமாம், மாலத்தீவு இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு நாடு. ஏன்னா இந்தியன் ஓஷனில் மாலத்தீவு ரொம்ப முக்கியமான பிளேஸில் இருக்குது. அந்த வழியாக தான் கிட்டத்தட்ட சைனா, ஜப்பான் இந்த பக்கம் போகிற கப்பல்கள் எல்லாமே அது பக்கம் வழியாக தான் போகணும். ஸோ மாலத்தீவு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சாகர் பாலிசி, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் தி ரீஜன். ஆமாம், அதாவது இந்த நெய்பர்ஹுட் பாலிசி. இந்த நெய்பர்ஹுட் பாலிசிங்கிறது இந்தியா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, அப்புறம் மொரிஷியஸ், சிசல்ஸ் இந்த ஏரியாவெலாம் இந்தியா இந்த மாதிரி பாலிசியில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் நல்லா வளரணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறோம், போத் சைட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் சைன் ஏ நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் டூரிங் த விசிட். அதாவது ஏகப்பட்ட அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, நீட் டு கேட்ச் அப் வித் சைனா அண்ட் டெக்னாலஜி சேஸ் சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். அதாவது இந்தியாவோட விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் டெக்னாலஜி வைஸ் சைனாவுக்கு பின்னால் இருக்கோம், ஸோ அவங்கள நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் என்ன அப்படின்னா, he said Russia had promised to deliver the remaining 2 S-400 air defense regiments next year. அதாவது நம்ம ரஷ்யாட்டேருந்து 5 ரெஜிமெண்ட்ஸ் வாங்குகிறோம், 5 ரெஜிமெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். என்னென்னா S-400 அப்படிங்கிறது ஏவுகணை எதிர்ப்பு ராக்கெட். அதுக்கு நம்ம 5 தொகுதி வாங்கியிருக்கோம். அதில் ஆல்ரெடி 3 தொகுதி வாங்கியாச்சு, இன்னும் 2 தொகுதி திருப்பியும் ரஷ்யா நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஒன் திங் ஐ கேன் பாசிட்டிவ்லி சேஸ் தட் we are training much better than them, we have a much better exposure than them. அதாவது சைனாவோட நாம் அதிகமாக நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கோம், அவங்களோட நல்லா எக்ஸ்போசராக இருக்கும். பட் ஆனால் டெக்னாலஜி தான் நமக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8, அதுக்கு பதிலாக அதாவது ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8 கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் ஒரு பத்திரிகையாளர் மீட் நடந்திருக்கு, அதில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அது என்ன சொல்கிறாருன்னா, as far as the technology is concerned, we may be not so good as of now, we have lagged. As far as production rates are concerned, we are way behind, we need to catch up. They will happen over a period of time, it cannot happen overnight. அதாவது நம்ம எல்லா லெவல்லையும் நல்லா இருக்கோம், முன்னேறி இருக்கோம். பட் டெக்னாலஜி வைஸ் சைனா நம்மளோட முன்னேறிருக்கு, அவங்கள கேட்ச் பண்ணணும். பட் இது ஒரே நைட்டில் நடக்காது, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நத்திங் தட் இந்தியா பீயிங் ஏ வெரி லார்ஜ் கண்ட்ரி நீட் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டம். இந்தியா மிகப்பெரிய நாடு, அதே மாதிரி சிஸ்டமும் பெரிய அளவில் இருக்கணும்னு இருக்காரு. அடுத்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாத்தையுமே HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் டெக்னாலஜி கேட்ச் பண்ண முடியாது, அதாவது டெக்னாலஜியை டெவலப் பண்ண முடியாது. இதுக்கு ப்ரைவேட்டையும் சப்போர்ட் பண்ணணும், ப்ரைவேட்டையும் நம்ம டெவலப் பண்ணி விடணும். அப்போ தான் இந்தியா இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஸ்டர்ன் லடாக் த ஏர் சீஃப்
செட் இட் ரிமைன்லி ப்ராக்டிகல் த சேம். அதாவது என்ன அப்படின்னா கிரவுண்ட் சுச்சுவேஷன் கிழக்கு லடாக்கில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது அப்படின்றாரு. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை சைனா ஹேட் பீன் ஃபேர்லி ரேபிட். அதாவது சைனா என்ன பண்ணுதுன்னா டெவலப்மெண்ட், அதாவது லடாக் ஏரியாவில், அந்த ஏரியாவில் சைனா, அதாவது லடாக் கிடையாது, நம்ம ஏரியாவை பிடிச்சி வச்சுட்ருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட்டை ரொம்ப ஸ்பீடாக நடத்துகிறாங்க, ஸ்பீடாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்குது அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா நியோமாங்கிறது த நியூ ஏர்ஃபீல்டு, நியோமா அண்டு அதர்ஸ் ஏரியாஸ். அதாவது இந்த நியோமாங்கிறது இந்தியாவிலே ரொம்ப ஹையஸ்ட்டு, அதாவது ரொம்ப உயரத்தில் உள்ள ஒரு விமான நிலையம், ஃபைட்டர் ஏர்போர்ட்டு. அது எங்கே இருக்குன்னா நியோமா லடாக்கில் இருக்குது. ஸோ அதை பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் அந்த ஏர்போர்ட்டை கட்டிகிட்ருக்காங்க. அது சீக்கிரம் வந்துடும், அதாவது யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஏர்போர்ட் அதாவது டெவலப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சைனாவுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹூ கிவ்ஸ் அப்ரூவல் டு ஃபஸ்ட் எம்பாக்ஸ் டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதாவது குரங்கு மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், அது இப்போ உலகம் ஃபுல்லாக கொஞ்சம் பல ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வேக்சின், அதை தடுக்கிறதுக்காக மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்பாக்ஸுக்கு அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி போட்டிருக்காங்க. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பிளேஸ் டு ரிவ்யூ வெர்டிக்ட் அப்ஹோல்டிங் ஸ்டேட்ஸ் ரைட் டு டேக்ஸ் மைன்ஸ் குவாரிஸ். அதாவது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது குவாரிக்கு டேக்ஸ் போடுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு, மைன்ஸுக்கு டேக்ஸ் போடுறதுக்கு ஸ்டேட்டுக்கு ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இந்திய ஒற்றுமையில் யூனியனில் ஸ்டேட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த வேறுபாடு, அந்த எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஸ்டியூஷன் வைஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்தியாவோட ஒற்றுமையை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கெமேனினி ரேர் செர்மன் வாவ்ஸ் டு கீப் ஃபைட்டிங் இஸ்ரேல். அதாவது ஈரானோட தலைவர் கமேனினி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக சண்டை போடணும் கண்டிப்பாக, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அவர் கூப்பிட்றாரு, வாங்க சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரஷ்யா கால்ஸ் ஆன் வெஸ்ட் டு லிஃப்ட் சாங்ஷன் ஆன் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபான் ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொருளாதார தடை அவங்க மேலே போட்டிருக்காங்க. அந்த தடையை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அந்த தடையினால் பொருளாதார சிக்கல் நிறையா அனுபவிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் டெரரிஸ்ட், அவங்கள தாலிபான் தான் ஆட்சி செய்கிறாங்க, அவங்கள டெரரிஸ்ட் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நார்த் கொரியா அதிபர் கிம் ஜோங் உன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரெட்டல் விட்டுருக்காரு. ஏன்னா சவுத் கொரியா அவங்களோட இராணுவ தினத்தில் நார்த் கொரியாவுக்கு அவர் எச்சரிக்கை விட்டுருந்தார். ஸோ அதுக்கு ரியாக்ஷனாக இவர் ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. அடுத்து ப்ரைவேட் செக்டர் ஆக்டிவிட்டி க்ரோ அட் 10-month லோ பேஸ் இன் செப்டம்பரில் ப்ரைவேட் செக்டர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது இந்த 10 மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டு சி ஸ்டீப்பஸ்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா இந்தியாவோட பொருளாதார அமைச்சர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியா கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய, அதாவது தனிநபர் வருமானம், தனிநபர் வாழ்க்கை முறை மிகச்சிறப்பாக முன்னேறிக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா 3rd எடிஷன் ஆஃப் கௌட்டில்யா எக்கனாமிக்ஸ், அதாவது கௌட்டில்யா பொருளாதார கூட்டம் நடந்திருக்கு. அதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. 75 வருஷத்தில் $2,730 இருந்திருக்கு இந்தியாவோட தனிநபர் வருமானம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் அதிகமாக $2,000 தனிநபர் வருமானம் வர அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே
வித் டிக்ளைனிங் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது இந்தியாவில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சிருவோம் அப்படின்ட்டுருக்காங்க. த கினி கோஎஃபிஷியன்ட் இன்கம் இன்இக்வாலிட்டி பெஞ்ச் மார்க் இல்லையா, அது 283லேருந்து 266 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா கினி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் எக்கனாமியில் அதிகமாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா அதாவது மக்கள் தொகையில் அந்த மக்களோட வருமானத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சொல்கிற அது எஃபிஷியன்ட், அந்த இதுதான் கினி கோஎஃபிஷியன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வருமானம் மற்றும் செல்வம் மற்றும் அது உள்ள காரணிகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சொல்கிறது. அடுத்தது இந்தியா யூஎஸ் சைன் பேக்ட் ஆன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோயல் சர்ஜ் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் ட்ரம்ப்ஸ் இம்போர்ட் டாரிஃப் ப்ரொபோசல், அதாவது என்னென்னா அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் அவர் டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனில் நிற்கிறாரு குடியரசுக் கட்சி சார்பாக. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு டேக்ஸ் 20% கிட்ட போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியா அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னா பாருங்கள், ஈவன் செப்டம்பர் ஹேட் டிஸ்கிரைப்டு இந்தியா, அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியா இஸ் வெரி டஃப் அண்ட் எ பிக் அப்யூசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியாவை அதிகமாக, அதாவது அதாவது டேக்ஸு அமெரிக்காவில் இந்தியாவோட பொருளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்தியா அதிகமாக பண்ணுது. பட் ஆனால் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர பொருளுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு இதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் கோயல் அது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தன்மை உண்டு, தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் பெருக்குவதற்கு தன்னோட நாட்டோட பொருள்களை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி உரிமை உண்டு, அதை பற்றி சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டாக எல்லாமே இருக்கும், படித்து பாருங்கள், புரியும், ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ரிலேட்டடாக தான் எல்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.